ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஏன் நான் இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. பிஃபோர் பேட்டிங்கெலாம் நான் பேசல. அவருக்கு பதவிக்கு மரியாதை கொடுத்தேன். ஏங்க என்கிட்ட சேலரி கை நீட்டி சேலரி வாங்கணும், வாங்கிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போனோங்க. ஏமாற்றிட்டு போனது தான் சமம் அது. நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட, என்னை மட்டும் ஏமாத்தல, 200 பேரை ஏமாற்றிட்டு போயிட்டே நீ. ஸோ என்னோட போராட்டம்ன்றது கொஞ்சம் நிச்சயமான போராட்டம். நீங்களும் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் 2018 இன்னைக்கு 26 8 வருஷம் 13 கோடி இந்த லீகலுக்கு போராடுறேன். ஒரு 8 வருஷம் இதனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். வந்து கை நீட்டி சம்பளம் வாங்கினால அதுக்கு துப்பு உனக்கு 70 நாள் சார். நீங்கள் சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமுக்கு 1 லட்சம் ரூபாய் சார். $62 லட்சம் கட்டணும்னு சொல்கிறாங்க. எந்த ப்ரொடியூசரும் கட்டவா? அவ்வளோ பணம் செலவு காரணம் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் இன்ஸ்டன்ட் மைண்ட் கடவுள் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததில்ல. வித்தின் 2 hours 62 lakhs கட்ட சொன்ன, ₹1 கட்டாமல் உள்ள இது பண்ண சார். அன்பில் மகேஷும் கூட வந்திருந்தாப்புல, அது அவர் கூட உதயநிதி கூட. அப்படியே பார்த்துட்டு சார் என்ன சார் அப்படின்னா, நீ ஒரு சிஎம் புள்ள, நீ பெரிய அரசியல்லேருந்து வந்தவன். அன்னைக்கே எனக்கு பக்காவாக தெரிஞ்சிச்சு. க்ளோஸான ஆள்லாம் சொன்னீங்க, ஒரு புஷ்ன்ட்டேன் நான். காரணம் என்னன்னா, நான் ப்ரொடியூசர், ஒருத்தர் போராடுறான், ஃப்ளைட்டுக்குள்ள போய் பூந்துட்டான் சார். இருந்தாலும் கூட அன்பில் மகேஷ் மீதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் 3 மணி நேரம் வெளியே வரல. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் தொழிலதிபர் ராமசரவணன் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், பல்வேறு கட்ட முன்னேற்றங்களுக்கு பிறகு, இன்னும் சொல்ல போனால் 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு உங்களை பார்க்குறேன். ஒரு பெருஞ்சிக்கல்ல இருந்துட்டு இருக்கீங்க. பட் அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன? வணக்கங்க. வழக்கு பொறுத்த வரைக்கும் போன 25 ஜூன்லேயே நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு இருந்தது. ஜூன் இல்லை, அக்டோபரில். பிறகு வந்து கொஞ்சம் தள்ளி போய்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட்டும் சொன்னார். காரணம் என்னென்னா, அந்த கரண்ட் அட்வொகேட் வந்து அவங்களுக்கு டிஎம்கேக்கு ரொம்ப சாதகமாக இருந்தாங்க. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி நம்மளோட கேஸை வந்து எவ்வளோ லீகலாக நம்மளை கஷ்டம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து ஃபைனலாக வந்து ஜனவரியில் எத்தனோடலாம் இருந்தோம். அப்போ அட்வொகேட் என்ன சொன்னேன், எலெக்ஷன் கிட்ட வருதுனால அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வர ஜூனில் வருது. ஆமாம், வர ஜூனில் வருது. சூப்பர். இப்போ என்ன, அதிகாரத்திலே இல்லை, எதிர்க்கட்சியாக தான் இருக்காங்க. ஏன்னா பலமுறை நானே உங்களை கேள்வி கேட்டிருக்கேன், என்ன சார் துணை முதலமைச்சர், திமுக என்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம், நீங்கள் கேள்வி வைக்கிறது, கோரிக்கை வைக்கிறது எல்லாமே பெருசாக இருக்கே, எப்படி நடக்கும்ன்றது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? இல்லை, இது பொறுத்த வரைக்கும் தொழில் சம்மந்தப்பட்டதுங்க. என்கிட்ட வந்து அதாவது நான் போன பேட்டியெலாம் அவர் இவருன்னு பேசியிருப்பேன். இன்றைக்கி அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே 5 வருஷமாக நான் வந்து அவர்கிட்ட போராடிட்டு இருக்கேன். 2018 எடுத்த படம் 8 வருஷங்க. எந்த ப்ரொடியூசருங்க தாங்குவான்? என் சொந்த பணத்தை போட்டு 13 கோடி செலவு பண்ணி 2 கோடி லீகலுக்கு செலவு பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டு இவ்வளோ செலவு பண்ணி எனக்கு என்னங்க எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமான கஷ்டமாக இருந்தாலும் கொடுத்தான். ஏன் நான் இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. பிஃபோர் பேட்டிங்கெலாம் நான் பேசல. அவருக்கு பதவிக்கு மரியாதை கொடுத்தேன். ஏங்க என்கிட்ட சேலரி கை நீட்டி சேலரி வாங்கணும், வாங்கிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போனோங்க. ஏமாற்றிட்டு போனது தான் சமம் அது. நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட, என்னை மட்டும் ஏமாத்தல, 200 பேரை ஏமாற்றிட்டு போயிட்ட நீ. இந்த வழி அவனால் சுமக்க முடியுமா? 2018 நான் 13 கோடி செலவு பண்ணிட்டேன். இத்தனைக்கும் நான் ஃபைனான்ஸ்லாம் வாங்கினாலே என் கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். யாருக்கும் பதில் சொல்லி ஆகணும். 2 கோடி ரூபாய் இந்த கேஸை நிற்க வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கேன். நீ என்னென்ன, அதாவது உனக்கு கடவுள் பவர் கொடுத்தாருன்னு எவ்வளோ சித்திரவதை பண்ணுமோ பண்ணிட்டேன். என்னை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ண, பிறகு தொழில் பண்ண விடல. எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும், என்னோடய மெயின் தொழில் டிரான்ஸ்போர்ட்டுங்க, எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு என்ஓசி பேப்பர் கொடுக்க முடியாதெல்லாம் பண்ணிட்டேன் நீ. கடவுள் இப்போ அதாவது எவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுமோ ஒரு ப்ரொடியூசர், அதே ப்ரொடியூசர்கிட்டே நீ உனக்கு ஹீரோயின் வேணும்னு 10 முறை ஃபோன் லைனில் வருவேன், 10 முறை பேசுவேன். அந்த மாதிரி இந்த இவங்களை போடலாம், இந்த ஃபிக்ஸ் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் நீ. நான் ஏன் நீ பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சார், அவ்வளோ வேதனை. நான் அந்த லாஸ்ட் பேட்டியில் வந்து அந்த பதவிக்கு தான் மரியாதை கொடுத்தேன். உனக்கு என்ன இப்போ இனிமேல் மரியாதை வேண்டி கிடக்குது? சேலரி வாங்கி ஓடி போனவன் தானே நீ. இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் அதிகமான பலத்தை கொடுத்துருமா? நீங்கள் நியாயத்துக்காக போராடுறீங்க, உங்களுக்கான உரிமையை கேட்குறீங்க, உங்களுக்கு எதுவும் நஷ்டம் ஆகக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு போராடுறீங்க. இன்றைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான்.
திமுகன்றது ஒரு பெரிய இயக்கம். அந்த திமுகவுக்கு சப்போர்ட்டர்ஸ் சொல்லி பல பேர் இருப்பாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களே கூட பத்திரிகையாளர்னு சொல்றாங்க. ஆனா அவங்க திமுகவினுடைய ஆதரவாளர்களா இருக்காங்க. முதல்ல இப்ப இது தயாரிப்பாளர் சங்கத்திலயும் சரி, நடிகர் சங்கத்திலயும் சரி, உங்களுக்கு தெரியாமயே அவங்க திமுகவுடைய ஆட்களாக நிறைய பேர் இருப்பாங்களே. இப்ப நீங்க அடுத்த கட்ட நகர்வு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளபடியே நீதிமன்றத்தின் மூலமா மட்டும் தான் உங்களுக்கு சட்ட ரீதியா மட்டும் தான வாய்ப்பு இருக்கு. மத்தபடி வேற நிர்வாக ரீதியாக வாய்ப்புகள் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை சார், ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனி மனதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது நம்ம மக்கள் மேலேயே நமக்கு கோவம் வந்தது. இந்த காசு கொடுத்துட்டு ஓட்டு போடுறது, ஜாதி மதத்தை பார்த்து ஓட்டு போடுறது, அது இந்த எலெக்ஷனில் இதுவாயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து லீகலாக இப்போ என்னை போலீஸ் வச்சு இது பண்ணாப்புல, அப்புறம் லீகலாக வந்து என்னால் கேஸ் எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு எதுவும் ஆமாம் இப்போ ஒன்றும் இல்லை. அழுத்தம் கொடுக்க முடியாது. இனிமேல் இப்போ என்ன மிஞ்சி போனால் ரவுடி சமைச்சு வீட்டுக்கு ஒரு 10 ரவுடி அனுப்புவோம். அதையும் பார்ப்பேன் நான். புரியுதுங்களா? இப்போ என்னங்க நீ நடித்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போ. இப்போது எல்லாருக்கும் எனக்கும் தான் ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நோக்கியா கான்ட்ராக்ட் அப்போ 130 கோடி பிரச்சனை. அந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணேன். பிரச்சனையை வந்து நான் சார்ட் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி இது இந்த டைமில் முடிப்பேன். இப்போது இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என் ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். நீ 3 வருஷமாக நான் லீகலாக நான் இது பெருமைக்கு சொல்ல சார். இந்த அதாவது இப்போது விஜய் இருக்கார், இல்லை அண்ணாமலையோ, இல்லை இப்போ பல ஆளுங்க, இப்போ சவுக்கு சங்கர்லாம் அவர் கொடுத்தா கஷ்டம், இவங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் ஒருத்தர் தான் தனி ஒரு மனுஷனாக போராடிட்டு இருக்கேன். அதாவது இப்போ அவருக்கு விஜய்க்கு மக்கள் செல்வாக்கோ பிஜேபி அண்ணாமலை சாருக்கு அவருக்குலாம் இருந்தது. ஸோ என்னோட போராட்டம்ன்றது கொஞ்சம் நிச்சயமான போராட்டம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் 2018 இன்னைக்கு 26 8 வருஷம் 13 கோடி இந்த லீகலுக்கு போராடுறேன். ஒரு 8 வருஷம் இதனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். வந்து கை நீட்டி சம்பளம் வாங்கினேன்ல, அதுக்கு துப்பு உனக்கு 70 நாள் சார். நீங்கள் சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூமுக்கு 1 லட்சம் ரூபாய் சார். 70 லட்சம் ஒரு ரூமுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம். இவ்வளோ செலவு பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? எதோ சொல்லு, ஏதோ குறை வச்சேன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. இப்போ இதே வேற யாருன்னா உன் கம்பெனி இப்போ நீ வருவ, எம்எல்ஏ ஆவ, சிஎம் டெப்டி சிஎம் ஆவ, நீ சிஎம் ஆவ, அப்புறம் உன் புள்ள வந்து ரெட் ஜெயிண்ட் சிஓ ஆவான். இப்போ எனக்கு குடும்பம் ஃபேமிலி இல்லையா? அவன்லாம் ஒரு மனுஷன் சார், தகுதியே இல்லாத ஆள் சார். இருந்தாலும் எதிர்க்கட்சி, அதாவது பாதி நேரம் போய் துபாயில் உட்காந்துருக்காரு. இன்றைக்கி நம்மளோட உழைப்பு சார். இப்போ நான் ஏன் அரசியல் பேசுகிறேன்னு இல்லை, அரசியல் பேசணும். நம்ம டாஸ்மார்க்கோட பணம் எல்லாத்தையும் தூக்கி துபாயில் போட்டு வச்சுருக்கேன். நீ யாரோட இன்றைக்கி 5 லட்சம் கோடி கடன் 10 லட்சம் கோடி ஆகிருக்கு. 5 லட்சம் கோடி நம்ம பணம் சார். 3 லட்சம் கோடி இப்போது நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டு வருது, அவங்களோட இதெல்லாம் சொல்கிறேன்னு ரெக்கவரி பண்ணணும் அவங்ககிட்டருந்து. 3 லட்சம் கோடி எல்லா டாஸ்மாக் பண்ணிட்டு போய் துபாயில் போட்டு வச்சுருக்கேன். எங்கே உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பற்று, மக்கள் மேலே ஒரு பற்று, ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, சேலத்துக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு இந்த கால் ஷீட் விஷயமா எந்தெந்த செண்பகமூர்த்தி இருந்தாப்புல பார்த்தீங்களா, அவர் கை தூக்கிட்டாப்புல, என்ன ஹேண்டில் பண்ண முடியலன்ட்டு நீங்களே பேசிக்கோங்கன்ட்டு. ஸோ அங்கே போன உடனே நான் வந்து நான் கீழே இருக்கேன், 2 மணி நேரம் அந்த கேரவனில் உள்ளே உட்காந்துருக்காப்புல. என்ன ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ படம் இவ்வளோ போராடுறேனே, நான் ஷூட்டிங் போகும்போது படம் நின்றுட்டுருக்கோம் சார். என்னன்னா இங்கேருந்து போகும்போது இப்போ 2 மணிக்கு கேத்தா பேசிஃபிக் ஹாங்காங் போகிறதுக்கு, ஹாங்காங்லேருந்து நாடிக்கு போனோம். அப்போ போகும்போது எனக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு நான் அந்த சினிமா ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொஞ்சம் அனுபவம் இல்லை. 11:30 மணிக்கு ஏர்போர்ட் போகிறேன். போன உடனே பார்த்தா அப்படியே விரிச்சு கிடக்குது. கார்கோ போன இதில் வச்சுட்டானுங்க. கார்கோ 62 லட்சம் கட்டணும்னு சொல்கிறாங்க. எந்த ப்ரொடியூசரும் கட்டவா? எதுவும் அவ்வளோ பணம் செலவு கூட கார்கோ பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் இன்ஸ்டன்ட் மைண்ட் கடவுள் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததில்ல. வித்தின் 2 ஹவர்ஸ் 62 lakhs கட்ட சொன்ன, ₹1 கட்டாமல் உள்ள இது பண்ண சார். அன்பில் மகேஷும் கூட வந்திருந்தாப்புல, யாரோ அவர் கூட உதயநிதி கூட. அப்படியே பார்த்துட்டு சார் என்ன சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் போனோம். 7 மணிக்கு காலையில் கேத்தா பசிபிக் ஹாங்காங் போயிடுச்சு. போன உடனே இந்த ஒரு சில மெட்டீரியல் இஷ்யூ வந்தது. அந்த 2 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு ஈவினிங்கே ஃப்ளைட்டு, 100 பேரோட போகிறோம். 2 மணிக்கு போனோடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு, அந்த பொருளை ஏற்ற மாட்டேன். எங்கேருந்து? ஹாங்காங்லேருந்து. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது பெருமைக்கோ இதுக்கெல்லாம் சொல்லலை. கடவுள் அந்த நமக்குன்னு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது இது கொடுத்துருக்காரு பாருங்க. 2:30 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, மதியம் 2:30 மணிக்கு நான் சொல்கிறது, 5 மணிக்கு ஃப்ளைட் போனோம். இவங்க எல்லாம் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டாங்க. 3 மணிக்கு உதய், அன்பில் மகேஷ், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ 3 பேர் வந்திருந்தாங்க உதயோட. 2:30 மணிக்கு இது பண்ணிட்டாங்க சார், ஏற்ற மாட்டேன்ட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த ஸ்பான்டினியஸ் மைண்ட் வந்து நான் இது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் பிரச்சனை வரும், ஃபேஸ் பண்ணணும், அதை சார்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் போராடுறேன்னா அன்றைக்கி எனக்கு அந்த கடவுள் அந்த இது கொடுக்கல. அன்றைக்கி நின்றுட்டுருக்கோம். 2:30 மணிக்கு கரெக்டாக ஒரு 60 பேரை கூப்பிட்டேன். வந்து இன்டர்நேஷ்னல் மொபைலு. அந்த 60 பேருக்கும் ஒரு 10 சிம்மு வாங்கிக்கிறேன். 6 குரூப்பை பிரிச்சுட்டேன், என் நாலேஜ்லாம் வரக்கூடாதுன்ட்டு.
5 மணிக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சு சொல்லு தெரியுங்களா? ம், ம். ஒரு சும்மா சாதாரணமாக நீங்கள் கோயம்பேடில் போன ஒரு ½ அன் ஹவர் பஸ்ஸை நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாது. ஆமா. 3.25 மணி நேரம் நிறுத்தினேன் சார். 100 பேர் சாட்சி அதுக்கு. ம். 3.25 மணி நேரம் நிறுத்தினேன். தனி மனுஷன். நான் இப்போ இது வந்து இப்போ பெருசாக இன்னும் பெரிய டாப்பிக்கே போகும். நீ ஒரு சிஎம் புள்ள, நீ பெரிய அரசியல்லேருந்து வந்தவன். அன்றைக்கே எனக்கு பக்காவாக தெரிஞ்சிச்சு. க்ளோஸான ஆள்லாம் சொன்னேன், இவன் ஒரு புஷ்ன்ட்டேன் நான். ம். காரணம் என்னென்னா, நான் ப்ரொடியூசர், ஒருத்தன் போராடுறான், ஃப்ளைட்டுக்குள்ளே போய் பூந்துட்டான் சார். இருந்தால ம். கூட அன்பில் மகேஷ், மீதி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் 3 மணி நேரம் வெளியே வரல. 5 மணிக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட் நைட் 8:10 எடுத்தது. அது அந்த டாபிக் பேசினா டீட்டெயில்டாக. ஸோ அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணேன் நான். இந்த என்ன சார் மிஞ்சி போனால் 15 கோடி சார். நம்மளாம் உழைப்பால் கஷ்டப்பட்டு ஒரு 100 ரூபாய் காசு கஷ்டப்பட்டு நம்ம வரோம். இவங்களுக்குலாம் என்ன சார் இருக்குது? ஏமாத்திரம் எப்படி ஏமாத்திட்டே இருப்பான் அவன். இது வரைக்கும் அவங்க இருந்ததுன்றது வேற. இப்போ கடந்த 5 வருடங்களா துணை முதலமைச்சர், கட்சியின் நிர்வாகம், அப்பா முதலமைச்சர், ஒர்க் நிறைய இருந்திருக்கும். இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை. ஸோ இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருக்காரு. ஒருவேளை நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? சார், இப்போ கேஸ் அப்படின்றது ஓகே, பட் நீங்க ஸ்ட்ரைட்டா, ஏன்னா இப்போ அவருக்கு நேரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. இல்ல அது என்னன்றது காம்ப்ரமைஸா பேசி, ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே நெகட்டிவ் ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு இருக்கிறனால, இப்போ நீங்களும் இந்த பிரச்சனையை பெருசு பண்றதுனால இன்னமும் நெகட்டிவா மாறுமேன்றனால காம்ப்ரமைஸ் ஆகலாம் இல்லையா? அதை நீங்க அப்ரோச் பண்ணீங்களா? இல்லை சார், இப்போ நான் என்னோட துபாய் நம்பர்லேருந்து நான் ஃபோன் பண்ணேன் 2-3 முறை. ஃபோன் நான் பார்த்துட்டு அலோன்னு சொல்லிவிட்டு நான் சரவணன் பேசணும் கட் பண்ணிட்டாப்ல துபாய்க்கு இருக்கும்போது. இப்போ என் நம்பர் இப்போ சார் ப்ராப்பராக தான் சார் நான் பண்ணேன். எதுவுமே ட்விட்டரில் போட்டேன், ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷா ட்ரை பண்ணா யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா வச்சு ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களை நீங்க டைரக்டா பண்ணும்போது கண்டிப்பா அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிளாக் பண்ணி வச்சிருக்காருன்றது தெரியும். அவருக்கு தெரிந்தவர்கள் யார்ட்டாவது இப்போ இதுதான் இல்லையே, இப்பயாவது முடிச்சு தரீங்களான்ற மாதிரி ஒரு கேட்கலாம். நமக்கு பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகும்ல, அதுக்காக நான் கேட்குறேன். அந்த மாதிரி அதுக்கான எல்லா இதுவும் லாக் பண்ணிட்டார் சார். எல்லாமே லாக் பண்ணிட்டார். அவர் வந்து எப்படின்னா ஆள் பார்க்கறதுக்கு தான் பொதுவாக இருப்பார், பட் இந்த கன்னிங் மைண்டு. சார் இது ஒரு விஷயமே இல்லை சார். நீங்கள் சாதாரண ஒரு ஆளுகளை போய் சொன்னாலும் இது என்னங்க இது சார்ட் அவுட் பண்ண முடியாது, ஒரு 15 கோடி இல்லை, நான் ஒரு ஸ்டேஜில் நீ வந்து நடிச்சு கொடு. இப்போ கூட நான் நடிச்சு கொடுன்னு சொன்னாலும் மானங்கிட்ட வந்து நடிச்சா நடிப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இப்படி பேசுகிறேன் சார். வலி சார், 8 வருஷம் நீ சும்மா வந்து உனக்கு எதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது வேல்யூ இருக்குல்ல, நம்மளோட பணம் வேல்யூ. வந்து நடித்த கை நீட்டி பணம் வாங்கினேன், ஏமாற்றிட்டு போயிட்டு தான் அர்த்தம். இப்போ கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது, ஹியரிங் வருது அப்படின்னா அதன் மூலிமா தான் இதுக்கு ரெமெடி அப்படிங்கிறது கிடைக்குமா சார்? இல்லை வேறு ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? வேறு ஆட்கள் மூலிமா வேறு ஏதாவது முயற்சி? இல்லை, வேறு அவருக்கு ரொம்ப க்ளோஸாக ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்துட்டு இப்போ ஆட்கள்லாம் மாறி இருக்கலாம், மேபி தலைவர்கள் மேபி மாறலாம், இல்லைனா செல்வாக்கு இல்லைன்றப்ப அவங்களுமே கொஞ்சம் பேசுகிறாங்க. நீங்கள் அங்கே அந்த பக்கம் அந்த ரூட்டில் ப்ரொடியூசர் கவுன்சில் வழியாக போகிறதுன்றது ஈஸியாக இருக்குல்ல? இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் பார்த்தீங்கன்னா லைக்காவா அவங்களுக்கு க்ளோஸ் தான். அவர் தமிழ் குமரன் வந்திருக்காரு. நீங்கள் இது வரைக்கும் நான் எத்தனை மெயில் அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 100 மெயில் அனுப்பிச்சிருக்கேன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு. இன்னொரு இதில் என்னென்னா சார், ஒரு பிரச்சனைனா நமக்குள்ளே ஒரு கொஞ்சமாக ஒத்துமை இருக்கணும் சார். நான் 2004 சினிமா ஃபீல்டில் வந்தேன். அப்போ எனக்கு 29 வயசு, 28 ஃபஸ்ட். அதாவது இப்போ எவனோ வந்துட்டானுங்க, இந்த உதயோட பினாமிலே எவனோ இருக்கான் வயசு. அந்த ஏஜ்லேயே நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த துறைக்கு வந்திருக்கோம். 20 வருஷம் நண்பர்கள், ஒருத்தர் கூட என் ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார். இதில் இன்னொரு இதுவும் இருக்குது. ஒரு டீட்டெயில்டாக பேசினா, இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் இருக்கார். அவர் தேமுதிக ஒரு எம்எல்ஏ வந்தார். பேர்னா இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்தார். அவர் ஒரு மனுஷன். ஏன்னா அவருக்கு எனக்கும் இந்த படத்துக்கு வியாபார ரீதியாக ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அவர் படம் இருக்குது. அவர்கிட்டயும் சொன்னேன், நீங்கள் என் மேலே கேஸ் போடுங்க. அவர் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. யாரு ஒருத்தரும் சப்போர்ட் இல்லை சார், யாருமே சப்போர்ட் இல்லை. எனக்கு ஒரே விஷயம், அட்லீஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரே சப்போர்ட் இந்த தினமலர் மீடியா கூட வந்து என்ன சொல்கிறது, நியாயமான மீடியா. இப்போ நீங்கள் எந்த ஒரு சார், இப்போ ஒரு யூடியூப் சேனல் எல்லாமே விலை குத்து வாங்கிட்டாங்க. எது சார் நியாயமாக இருக்குது? ஒருத்தருக்கு இப்போ இது கூட நான் பேட்டி சொல்கிறது கூட, ஆமாம், இது கூட பேட்டி கூட நான் கூட ஆக்சுவலி நான் தான் உங்களை அப்ரோச் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு நிற்கணும், இது மறந்துடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க. நான் இதை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். எல்லாமே சரி, எல்லாத்தையும் விலை குத்து வாங்கிட்டாங்க. எல்லா மீடியாவும் எது நியாயமாக, அட்லீஸ்ட் கடவுள் இனிமேலாவது நல்லா இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு ஏடிஎம்கேல நம்ம இப்போ இவர் இருக்கார்ல, நிர்மல்குமார் இருக்கார்ல, அவரு எனக்கு 2 முறை பேசினார். என்ன பிரதர் இந்த பிரச்சனை, அப்போ வந்து ஏடிஎம்கேல இருந்தார், இப்போ டிவிகேக்கு வந்திருக்காருல்ல, அவர் பேசினார். ஆனால் இன்றைக்கி வர கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது சார், இந்த மீடியாவை சரி பண்ணணும் சார். இந்த மீடியாவையும் சரி பண்ணணும், சினிமா, ஆமாம், சினிமாவும் சரி பண்ணணும். சினிமா வந்து அந்த ஃபீல்டை சுதந்திரமாக விடணும். அது என்ன சொல்கிறது, டிஎம்கே ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை யார் ஆச்சா, அந்த அவங்களுக்கு சுதந்திரமாக விடணும்.
இப்போதைய முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் சினிமா துறையில தான் இருந்தனால எல்லாம் இந்த நீங்க ஜஸ்ட் ஒரு ஒன்லைன்ல சொன்னீங்கனாலே தெரிஞ்சிரும்ல சார் அவர்கிட்ட. நீங்க சார் அவர்கிட்ட அவரோட approach பிஆர்ஓ ஜெகதீஷ் இருக்காப்புல. ஜெகதீஷ் தெரியும். எனக்கு ஆக்சுவலாக ஆதார் ஒரிஜினல் நம்பர் கூட வச்சுக்க, நான் பேசினதில்லை. அவருக்கு இது பண்ணுங்க. நிர்மல்குமாருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்கிட்ட 2-3 முறை பேசியிருக்காரு ஏடிஎம்கேல இருக்கும்போது. ஆனால் அப்புறம் டிவி கேட்க வரும்போது பேசிக்கல. ஒன்ஸ் நான் கோர்ட்டுக்கு வந்தோன்னு நான் யாருமே அப்ரோச் பண்ணலை. சரி யாரும் அவங்கவுங்க வேலையில் இருப்பாங்க இது பண்ணோன்ட்டு. இப்ப மியூச்சுவலா ஒரு ஓகேன்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கோர்ட்லன்ற ரெமெடி கிடைக்க லேட் ஆகும்ல சார். அதுக்காக இல்லை வரட்டும், அந்த மனநிலைக்கு வந்துட்டேன் சார். நீ வந்து பணம் நம்ம நஷ்டப்பட்டது கொடுத்துட்டா நான் ஏன் போய் இது பண்ண போகிறேன்? நீ வந்து அது யார் மூலியமா இப்போ இந்த செண்முகம் தான் நினைக்கிறேன். இப்போ இதோட 15 கோடி 8 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. 5 கோடி தராரா அவர் மொத்தமாவே மொத்தம் 5 கோடி செட்டில்மெண்ட். 5 கோடி இதுவும் அது வந்து பேசணும் சார். இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு இந்த சிஇஓ அவங்க சிஇஓ வந்து இந்த சம்பளமும் தப்பாக கோர்ட்டில் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கொடுத்த கேஷ் அமௌண்ட்டு ஒரு நியாயம் வேணாம், நீ வாங்கின பணத்தை கோர்ட்டில் அஃபிடவிட்டில் கரெக்டாக போட வேண்டாம். அப்போ அந்த சிஇஓ என் பேர் தான் நினைக்கிறேன் சரவணன்ட்டு ஜிஎஸ்டிக்காக எத்தனை கால் பண்ணார் ஜிஎஸ்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு. இவர் வந்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா வந்து இதுவாக பேசுகிறாரு. நீ ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு, நீ வந்து ஒரு கொஞ்சமாக நியாயம் இருக்கணும். காசு அதாவது எனக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் டிஎம்கே ஒரு ஆள், அதாவது அவங்க ஃபேமிலியிலே இருக்கவங்க கூட பேசிட்டேன். அவங்களே சொல்கிறாங்க ஒன் சைடு போவோம், அது அந்த பக்கம் போனால் வராது, பணமே வராது. பணத்தை வச்சு இன்றைக்கி மரியாதை பாருங்க சார், மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. வேறு வாழ்க்கையில் என்ன இருக்குது? உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு மனுஷனுக்கு வேணும் சார். நீ இப்போ வந்து வந்தல 70 நாள் என் கூட நடிச்ச, எத்தனை நாள் என் லைனில் வந்திருப்பேன். அது வேணும், இது வேணும், அது மாற்றி கொடுங்க, இது பண்ணி கொடுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் படம் இந்த செஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒரு முறை மட்டும் என் லைனில் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த போஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் லைனில் வந்துட்டு யாரை கேட்டி போஸ்டர் போட்டிங்கன்னாப்புல. யாரை கேட்கணும்? நான் ப்ரொடியூசராக நீ எப்படிலாம் கேட்டேன், நீ ப்ரொடியூசராக நான் ப்ரொடியூசராக கேட்டேன் நான். சார் எனக்கு ஓரளவுக்கு போராடுற தன்மை இருந்ததுனால போராடு சாதாரணமான விஷயம் இல்லை ராமகிருஷ்ணன் சார். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட வழி சாதாரணமான வழி இல்லை. இவனுங்களாம் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரவுடிசம் கட்சி. எனக்கு இப்போ நீ உனக்கு என்ன வச்சு படம் எடுத்ததுக்கு நான் 15 கோடி செலவு பண்ணது, என்னை ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணுவேன், என்னை தொழில் பண்ண விட மாட்டேன், உனக்கு மட்டும் தான் குழந்தை கூட்டி உன் பையனை ரெட் ஜெயிண்ட் சிஓ ஆகிட்டேன், எனக்கெல்லாம் கனவு இருக்காத பிள்ளைங்களை இது பண்ணோன்ட்டு சம்பளம் கை. அதான் திரும்ப சொல்கிறேன், வாங்கின ஒரு நன்றி சார், ஒரு சின்ன நன்றி கடன் இருக்கணும் சார். 70 நாள் 46 நாள் சார். ஒரு நாள் ஷூட்டிங்க்கு என்ன தப்பா சொல்லுவாங்க, ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிப்பாரு, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மன்னுவாங்க. ஒரு நாள் ஷூட்டிங் சாதாரணமான விஷயம் இல்லை சார். 70 நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன் சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 30 நாள் ஷூட்டிங் 30 சரியில் விட்டுட்டு போயிட்டுருக்கலாம். இன்னும் 8 நாள் தான் ஷூட்டிங்கு. இப்போ உன் கனவுலாம் மட்டும் கரெக்டாக போயிட்டுருக்கு. அந்த நம்ம அந்த டேரக்டர் என்னாச்சு, அவங்க இப்போ எல்லாருக்கோட கனவும் போச்சு இல்லை. இப்போ எனக்கு கொஞ்சம் பொருளாதார நஷ்டம் இல்லை. எனக்கு அந்த கடவுள் அந்த போராட்ட ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கனால இருக்கேன். நீட்டா சார் நான் இன்னைக்கு பெருமைக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆளை காட்டுங்க, தனி மனுஷனாக அவங்ககிட்ட போராடினது ஒரு ஆளை காட்டுங்க. இப்போ நீங்கள் அவர் விஜயோ அண்ணாமலையோ சவுக்கு சங்கரோ மற்றவங்களாம் வந்து ஒரு பேச்சுக்கு வேற யாரும் தெரியல, அவங்களாம் பேக்கப் இருக்குது. நான் இறைவனோட தொடர்னால தான், அதாவது அவ்வளோ இது பண்ணிட்டாப்புல. இப்போ இன்றைக்கி கட்சி இருக்குது, ரவுடிசம் இருக்குது, அதையும் வா மோதி பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு நஷ்டம் என்னென்னா, நீ எவ்வளோ நீ என்ன மோதிரியோ அவ்வளோ அடி வாங்க. நீ ஒரு பேச்சுக்கு நான் லாஜிக் எதுவோட ப்ரூஃபோட சொல்கிறேன் சார். ஜூன் 13 சார், அன்றைக்கி தான் நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன். 2 நாளில் செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டு. இந்த பாத்ரூம் போட்டு யூரின் பேண்ட்டில் யூரின் போட்டு ஓடினாரு. அது வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள், 5 வருஷம் டிஎம்கே ஆட்சியில் ஜூன் வரைக்கும் நல்ல பேர் அவங்களுக்கு, எல்லா இடத்துலையும் நல்ல பேர். ஜூன் அந்த நான் ஃபைல் பண்ணேன், செந்தில் பாலாஜி எப்போ அரெஸ்ட் ஆனால் அப்போத்துல நெகட்டிவ். இது ஒரு சார் முடிக்கணும் சார், பிரச்சனை வந்தால் முடிக்கணும். நான் ஏன் என் பிரச்சனைலாம் வந்து நானாக போய் சார்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன்னா, என்னென்னு பேசு. உனக்கு அப்போல்லாம் வந்து இனிச்சுது, இப்போ வந்து என்னன்னு கேளு. இல்லை நீனா மாமனா மச்சானா, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? வந்து கை நீட்டு சம்பளம் வாங்கினல, உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தால. நீங்கள் ஒரு சாதாரண ஒருத்தரை கூட்டு போய் ஃபாரினில் கூட்டு போனால் என்ன செலவாகும் தெரியும். 100 பேரை கூட்டுட்டு போயிட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகிருக்கும், எவ்வளோ இது இருக்கும், ஒர்க் இருக்கும். இப்போது நிலைமையில் பிரச்சனைகள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். இப்போது திமுக இல்லை, ஆட்சியில் இல்லை, பொறுப்புலையும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஆகிட்டார். இவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஒருவேளை நீங்கள் இப்போ வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது ஒரு சைட் போயிட்டு இருக்கு. பட் இது நடந்தால் போதும், இதுதான் எனக்கு வேணும், அது இருந்தால் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற இப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இல்லை மேபி யார் மூலியமாகவோ இந்த தகவல் அவங்க போய் சேரலாம் இல்லைங்களா? அதுக்காக இல்லை எல்லா வீடியோவும் பார்ப்பாந்தாள், எல்லாத்தையும் பார்ப்பாந்தாள்.
அவங்க வீட்டில் எல்லாரும் இப்போ பார்த்துருக்கோம் வேணா கோவப்பட்டு வேணா அந்த அடுத்த ரவுடிசம் வேலையும் பண்ணுவான் அந்த ஆள். ம். சார் எனக்கு நஷ்டப்பட்ட அமௌண்ட்டு என்னை நம்பி 200 பேர் சார், நான் மட்டும் பாதிக்கல. நான் அவங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அதான் சார் இப்போ என்ன கேட்க வரீங்க, அமௌண்ட் கேட்குறீங்களா இல்லை அந்த ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கிற 8 நாள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய idea எல்லாரையும் இருக்குங்களா? மறைச்சிட்டானே சார், எல்லாரையும் இல்ல மறைச்சிட்டான். சார் படம் வந்து 8 வருஷம் பழைய கதை. ஆமாம், இப்போ இதெல்லாம் வந்து கோர்ட்ல உங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா, நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் கோர்ட்ல வரும், இல்லைன்னா உங்களுக்கான பலன் நஷ்டப்பட்ட என்ன அமௌண்ட்டை அப்படின்றது? கொடுத்தா போதும் சார். ம். அவங்க எல்லாம் இப்போ அவங்க சிஓக்கு எல்லாம் சார் கணக்கு. செலவு 15 கோடி, ஆமாம், 8 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட், 13 கோடி செலவு சார். ஆ. லீகலாக நான் ஒரு 2 கோடி செலவு பண்ணியிருக்கேன். கேஸுக்காக 2 கேஸுக்கு கோடி 2 செலவு, கோடி செலவு 15 கோடி. பண்ணியிருக்கேன். ஆமாம், நீங்கள் இல்லைன்னா அவன் குப்பை சுப்பல்ல சார். நீங்கள் ஒரு பேச்சுக்கு ஒரு 50,000 கடன் வாங்கிட்டீங்களா, 1 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் எடுத்துப்பாங்களா? ம். அவன் சிஎம், அந்த சிஎம்மோட புள்ள டெப்டி சிஎம். நான் போய் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறது எப்படி நிற்கணும்? ம். அந்த பணம் டெபாசிட் கட்டணும், சாதாரணமான விஷயம். என்கிட்ட உண்மை இல்லைன்னா இருக்க முடியாது சார். முதல்ல இந்த தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒத்துமை வேணும் சார். இவ்வளோ கேவலமாக சார் ஒருத்தன் 5 வருஷமாக இப்போ போராடுறான். இப்போ என் வீடியோ எதனா அந்த குரூப் இருக்குது, ஒவ்வொரு குரூப்பில் 600 பேர் இருக்காங்க. வந்தவொடனே எடுத்துருவானுங்க. அதை முதல்ல ஒரு பேசிக் இது இருக்கணும் சார். இப்போ இந்த லிங்க் போட்டீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க வந்தவொடனே. ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஆமாம், எடுத்துருவாங்க சார். இன்னொன்று, என்னோட யூடியூப்பில் ஆக்சுவலாக வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்தோடனே ஆந்திராவில் 2 சேனலில் பக்காவாக போட்டாங்க. இது வேற இப்போ தினமலர் எதில் வருது, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாப்ல சார். இன்னொன்று அவரோட விக்கிபீடியாவில் இந்த படம் இதெல்லாம் போட்டிருப்பாப்ல, அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாப்ல. அது இத்தனை நாள் இந்த ஸ்டாலின் தான் வராரு, அதை இது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, யூடியூபே விலைக்கு வாங்கிட்டானுல்ல. ம். கொஞ்சம் கொஞ்சமாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது பார்த்தீங்களா? யூடியூப் எதை தொட்டாலும் அவனுக்கு தான் வருவானுங்க. ம். கடவுள் வச்சாரு. இறைவன்கிட்ட நான் அன்றைக்கே பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், இறைவன்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்ட்டு. ஸோ இந்த 15 கோடி, இந்த 15 கோடிக்கான சட்டபூர்வமான இன்ட்ரெஸ்ட் ஆமாம் மாதிரி ஆமாம் நீங்க இருக்கீங்க. சார், இருக்கிறது ஒட்டினா போதும் சார். நமக்கு எதுக்கு, நம்ம செலவு பண்ணது நியாயமான இன்ட்ரெஸ்ட்டு, ம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னா நீ வாட்சே 2 கோடி 3 கோடி கட்டுறாங்களே ஆ சார். இல்லை, அவர் பாதி நேரம் துபாயில் இப்போ சட்டமன்ற வந்தால் வருவா போகிறார். அவர் துபாயில் தான் உட்காந்துருக்க போகிறாரு. எல்லா கொள்ளச்சப்பனமும் துபாயில் தான் போய் உட்காந்துக்குது. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் நீங்க ஏதாவது ரீசெண்டாக பேசி இல்லை பார்த்தீங்களா? சார், பேசுகிறா இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கே மனசு வரல. ஓட்டு போடுறதுக்கு இது பண்ண மனசே எப்படி போட முடியும்? 100 முறை மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அதே அந்த பழைய ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் இருந்தார், யார், கே முரளி. எந்த ஒரு ஹெல்ப்பும் நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வீட்டில் ரவுடி பசங்க ஏறிட்டானுங்க. அன்றைக்கி உதயநிதிக்கு எவனுக்கும் ஃபோன் பண்ணல. நான் தனியால் போய் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணேன் நான். யாருக்கு? அந்த கே முரளிக்கு. ராமநாதன் சார் ரொம்ப தங்கமான மனுஷன். அது பண்ணி கொடுத்தேன். இப்போ இவங்க இருக்கவங்களாம் பழக்கம் இல்லை சார். திரும்ப இவங்க வந்து ரெட்ஜை, அதாவது சினிமாவை யாரும் ஹேண்டில் பண்ண விடக்கூடாது சார். ம். அது ஒரு சுதந்திரமாக அதேமாதிரி சினிமா கார்பரேட்டுக்கும் போகக்கூடாது. எந்த ஒரு தனிப்பட்ட ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் இருக்கோ ப்ரொடியூசர்ஸ், அப்போ தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படைப்பு வரும். ம். சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம் சார், சரிங்க என்ன சார். தீர்வு கிடைக்குது அப்படின்றது பார்க்கலாம். சரிங்க சார். நீங்களும் வச்சிருக்கீங்க, நம்மளும் சில பல பேட்டிகள் எடுத்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். பட் இருந்தாலும் தனி மனிதனா இந்த அளவுக்கு போராடுறீங்க அப்படின்றது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், தெய்வம் உங்க கூட இருக்கின்றா சரிங்க இல்லை சார். நீதி உங்க வெல்லுமா அப்படின்றது பார்க்கலாம். தகவலுக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலரோட. நன்றி நேயர்களே.